வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான கோவில்களில் சில கோவில்கள் பக்தர்களின் நம்பிக்கையால் புகழ் பெற்றவை. சில கோவில்கள் தங்களுடைய வரலாற்றால் உலகையே வியக்க வைத்தவை. இன்னும் சில கோவில்கள் இன்று வரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத மரபுகளாலும் மர்மங்களாலும் தனித்துவமான வழிபாட்டு முறைகளாலும் பிரபலமானவை. அப்படிப்பட்ட கோவில்களில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருப்பது ஒடிஷா மாநிலம் புரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகந்நாதர் கோவில். இந்த கோவிலை பற்றி நாம் அடிக்கடி கேட்கும் விஷயங்கள் என்ன? பல தசாப்தங்களாக மூடப்பட்டிருந்த ரத்ன பண்டார் என்ற பொக்கிஷ அறை, உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத மரத்தால் செய்யப்பட்ட மூலவர் சிலைகள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இழுக்கும் பிரம்மாண்ட ரத யாத்திரை, பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் நவகலேபரா என்ற புனித மரபு, இவை அனைத்தும் இந்த கோவிலை இந்தியாவின் மிக முக்கியமான ஆன்மீக மையங்களில் ஒன்றாக மாற்றியிருக்கின்றன. ஆனால் இந்த கோவிலின் பெருமை இவை மட்டுமல்ல. இந்த கோவில் ஒரு ஆலயம் மட்டுமல்ல. இது இந்தியாவின் ஆன்மீக வரலாற்றையும் கலை மரபையும் பக்தியின் உண்மையான அர்த்தத்தையும் இன்று வரை பாதுகாத்து வரும் ஒரு உயிரோட்டமான பாரம்பரிய சின்னம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வெறும் வரலாறு அல்ல. ஒரு அரசனின் கனவு, ஒரு தெய்வீக மர்மம், ஒரு மரச்சிலையின் பின்னால் இருக்கும் ஆன்மீக தத்துவம், உலகையே வியக்க வைத்த திருவிழா மற்றும் மனிதன் இறைவனை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஆழமான செய்தி. இந்த பயணத்தை இப்போது தொடங்கலாம். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்கக்கடலை ஒட்டி அமைந்துள்ள புரி நகரம் இந்து சமயத்தில் மிகவும் புனிதமான 4 சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வடக்கில் பத்ரிநாத், மேற்கில் துவாரகை, தெற்கில் ராமேஸ்வரம், கிழக்கில் புரி. இந்த 4 தலங்களையும் தரிசிப்பது ஒரு இந்துவின் வாழ்நாளில் மிக புனிதமான யாத்திரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. புரி நகரத்தின் மையத்தில் சுமார் 1000 ஆண்டுகளாக கம்பீரமாக எழுந்து நிற்கிறது ஜெகந்நாதர் கோவில். இன்று நாம் காணும் இந்த பிரம்மாண்டமான ஆலயம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கிழக்கு கங்கை வம்சத்தை சேர்ந்த மன்னர் அனந்தவர்மன் சோடகங்க தேவா அவர்களால் கட்டத் தொடங்கப்பட்டது. பின்னர் அவரது வாரிசுகள் இந்த பணியை நிறைவு செய்தனர். சோடகங்க என்ற பட்டம் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமானது. அது சோழ அரச குடும்பத்துடனான திருமண தொடர்பை குறிக்கிறது என்று பல வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். இதன் மூலம் தமிழகத்திற்கும் கலிங்க நாட்டிற்கும் இடையே இருந்த கலாச்சார உறவையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த கோவிலின் உண்மையான கதை இதைவிட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்குகிறது. அந்த கதை நம்மை மகாபாரத காலத்திற்கே அழைத்துச் செல்கிறது. மகாபாரத போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்திருந்தன. பூமியில் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதை பகவான் கிருஷ்ணர் உணர்ந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒரு நாள் காட்டில் தியான நிலையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணரை ஜரா என்ற வேடன் மான் என்று தவறாக நினைத்து அம்பு எய்தினான். தனது தவறை உணர்ந்த வேடன் இறைவனின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்போது கிருஷ்ணர், இது உன் தவறு அல்ல, காலத்தின் விருப்பப்படி நடந்த ஒரு நிகழ்வு மட்டுமே என்று அவனுக்கு ஆறுதல் கூறியதாக பகவத புராணம் விவரிக்கிறது. அதன் பின்னர் கிருஷ்ணரின் அவதாரம் நிறைவடைந்தது. இதுவரை நாம் பார்த்தது புராணங்களில் கூறப்படும் நிகழ்வு. ஆனால் ஜெகந்நாதர் மரபில் இதற்கு பிறகு இன்னொரு தெய்வீக கதை தொடர்கிறது. கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியுடன் தொடர்புடைய ஒரு புனித மரக்கட்டை கடல் அலைகளில் மிதந்து ஒடிஷா கடற்கரையை வந்தடைந்ததாக உள்ளூர் மரபுகள் கூறுகின்றன. அந்த புனித மரம் தாரு பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. அதே காலத்தில் இந்திரத்யும்னன் என்ற மன்னர் விஷ்ணுவின் அருளை பெற தீவிரமாக வழிபட்டு வந்தார். ஒரு நாள் இரவு அவருக்கு கனவில் இறைவன் காட்சி அளித்து, கடலில் மிதந்து வரும் புனித மரத்திலிருந்து என் உருவத்தை உருவாக்கி உலகம் வழிபடும் ஆலயத்தை அமை என்று அருளியதாக கூறப்படுகிறது. மறுநாள் காலையில் மன்னர் தனது அமைச்சர்கள், முனிவர்கள் மற்றும் வீரர்களுடன் கடற்கரைக்கு சென்றார். அவர்கள் அந்த புனித மரத்தை கண்டனர். அதை நகர்த்த பலர் முயன்றும் முடியவில்லை. இறைவனை மனதார வேண்டிக் கொண்ட பிறகே அந்த மரம் எளிதாக நகர்ந்ததாக மரபுக்கதை கூறுகிறது. மன்னர் அந்த மரத்தை மிகுந்த மரியாதையுடன் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். ஆனால் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த புனித மரத்திலிருந்து இறைவனின் உருவத்தை யார் உருவாக்கப் போகிறார்கள்? அந்த நேரத்தில் வயதான தச்சர் ஒருவரை போன்ற தோற்றத்தில் ஒரு முதியவர் அரண்மனைக்கு வந்தார். அவர் மன்னரிடம், இந்த வேலையை நான் செய்ய முடியும், ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. நான் வேலை செய்யும் அறையின் கதவை யாரும் திறக்கக்கூடாது. நான் வெளியே வரும் வரை எந்த சத்தமும் கேட்டாலும் கதவை திறக்காதீர்கள் என்றார். மன்னரும் சம்மதித்தார்.
அந்த முதியவர் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார். நாட்கள் நகர்ந்தன. முதல் சில நாட்கள் செதுக்கும் சத்தம் கேட்டது. பின்னர் திடீரென அமைதி நிலவியது. நாட்கள் கடந்தும் எந்த சத்தமும் கேட்கவில்லை. இதைக் கண்டு ராணி மிகவும் கவலைப்பட்டார். உள்ளே இருக்கும் முதியவருக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்பட்டது. மன்னர் ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்தாலும் இறுதியில் கதவை திறக்க முடிவு செய்தார். கதவு திறக்கப்பட்டவுடன் அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அந்த முதியவர் அங்கே இல்லை. ஆனால் 3 தெய்வீக உருவங்கள் அங்கே இருந்தன. அவை முழுமையாக செதுக்கப்படாத நிலையில் காணப்பட்டன. கைகள் முழுமையாக இல்லை, கால்கள் தெளிவாக இல்லை. ஆனால் அந்த உருவங்களிலிருந்து வெளிப்பட்ட தெய்வீக ஒளி அனைவரையும் பரவசப்படுத்தியது. அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, விஸ்வகர்மா பகவானே மனித வடிவில் வந்திருந்தார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அந்த நாள் முதல் முழுமையடையாத அந்த தோற்றமே முழுமையான தெய்வீக வடிவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவே இன்று நாம் தரிசிக்கும் ஜெகந்நாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரா. இந்த புராணக் கதை நமக்கு ஒரு ஆழமான கருத்தையும் உணர்த்துகிறது. மனித கண்களுக்கு முழுமையற்றதாக தோன்றுவது கூட இறைவனின் பார்வையில் முழுமையானதாக இருக்கலாம். வெளிப்புற அழகை விட உள்ளார்ந்த தெய்வீகமே உயர்ந்தது என்பதையே இந்த மரபு எடுத்துரைக்கிறது. இன்றும் உலகம் முழுவதிலிருந்தும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த தனித்துவமான திருமேனிகளை தரிசிக்க புரி நகருக்கு வருவது இதற்கே ஒரு சான்றாகும். ஆனால் இந்த 3 சிலைகளின் மிகப்பெரிய சிறப்பு இன்னும் நாம் பார்க்கவில்லை. இந்த சிலைகள் கல்லால் உருவாக்கப்படவில்லை, மரத்தால் உருவாக்கப்பட்டவை. அவை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு மாற்றப்படுகின்றன. உலகிலேயே வேறு எந்த பெரிய இந்து ஆலயத்திலும் இல்லாத இந்த அதிசயமான மரபு நவகலேபரா என்று அழைக்கப்படுகிறது. அந்த ரகசியமான மரபை பற்றி அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். மரத்தால் உருவாக்கப்பட்ட மூலவர் சிலைகள் என்றாலே பலருக்கும் ஒரு கேள்வி தோன்றும். காலம் செல்ல செல்ல மரம் பழுதடையாதா? அப்படியானால் இந்த திருமேனிகளை எப்படி பாதுகாக்கிறார்கள்? இந்த கேள்விக்கான பதில்தான் ஜெகநாதர் கோவிலின் மிகவும் புனிதமான மரபான நவகலேபரா. நவ என்றால் புதியது, கலேபரம் என்றால் உடல். அங்கு சில நாட்கள் தங்கி பின்னர் பகுட யாத்திரை மூலம் மீண்டும் பிரதான ஆலயத்திற்கு திரும்புகின்றன. இந்த ரத யாத்திரையில் கலந்து கொள்வதும் தேரை வடம் பிடித்து இழுப்பதும் மிகப்பெரிய புண்ணியம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இவ்விழாவை காண இந்தியா மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புரி நகருக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த கோவிலின் பெருமை ரத யாத்திரையுடன் முடிவதில்லை. பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஒரு பொக்கிஷ அறை, அதற்குள் என்ன இருக்கிறது என்ற கேள்வி, அதனை சுற்றி உருவான பல நம்பிக்கைகள், இவை அனைத்தும் ஜெகநாதர் கோவிலை மீண்டும் உலகம் முழுவதும் பேச வைத்தன. அந்த மர்மமான ரத்ன பண்டார் பற்றிய உண்மை தகவல்களை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் பக்தியையும் வரலாற்றாளர்களின் ஆர்வத்தையும் ஒரு சேர ஈர்த்து வரும் ஒரு இடம் இந்த ஜெகநாதர் கோவிலில் உள்ளது. அதுதான் ரத்ன பண்டார். ரத்னம் என்றால் விலைமதிப்பற்ற நகைகள், பண்டார் என்றால் பாதுகாப்பாக வைக்கப்படும் கருவூலம். அதாவது ஜெகநாதருக்கு சொந்தமான பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்படும் புனித அறை. பண்டைய காலத்தில் இந்திய அரசர்கள், குறுநில மன்னர்கள், வணிகர்கள் மற்றும் பக்தர்கள் தங்களின் நன்றிக்கடனாக தங்கம், வெள்ளி, வைரம், மாணிக்கம், மரகதம் மற்றும் பல விலைமதிப்பற்ற ஆபரணங்களை கோவில்களுக்கு காணிக்கையாக வழங்குவது வழக்கமாக இருந்தது. ஜெகநாதர் கோவிலும் அதற்கு விதிவிலக்கல்ல. பல நூற்றாண்டுகளாக கிடைத்த காணிக்கைகள் அனைத்தும் கோவிலின் கருவூலத்தில் பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரத்ன பண்டாரில் பல அறைகள் இருப்பதாக மரபு கூறுகிறது. வழிபாட்டிற்கு தேவையான நகைகள் வைக்கப்படும் அறைகளும் உள்ளன. மேலும் மிகவும் பழமையான ஆபரணங்கள் பாதுகாக்கப்படும் உள்ளறைகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த உள்ளறைகள் பல தசாப்தங்களாக திறக்கப்படாமல் இருந்தன. அதனால் அவற்றிற்குள் என்ன இருக்கிறது என்பது குறித்து பல கதைகளும் பல ஊகங்களும் பரவின. சிலர் அங்கே அளவிட முடியாத அளவு செல்வம் இருப்பதாக கூறினர். வேறு சிலர் பண்டைய அரசர்களின் அரிய பொக்கிஷங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று நம்பினர். ஆனால் இவை அனைத்தும் உறுதிப்படுத்தப்படாத கருத்துக்களே. 2024ஆம் ஆண்டு ஒடிஷா அரசு நியமித்த அதிகாரப்பூர்வ குழு ரத்ன பண்டாரின் உள்ளறைகளை கட்டிட பாதுகாப்பு ஆய்வு மற்றும் பட்டியலிடும் பணிக்காக திறந்தது. அந்த பணியின் நோக்கம் பொக்கிஷங்களின் மதிப்பை கணக்கிடுவது அல்ல, மாறாக கருவூலத்தின் கட்டமைப்பு பாதுகாப்பாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதும் உள்ள பொருட்களை முறையாக பட்டியலிடுவதும் தான். அந்த ஆய்வுக்கு பிறகும் அங்கு இருக்கும் அனைத்து நகைகளின் முழுமையான மதிப்பு
அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. எனவே சமூக ஊடகங்களில் பரவும் பல ஆயிரம் கோடி அல்லது லட்சம் கோடி ரூபாய் என்ற எண்ணிக்கைகள் அதிகாரப்பூர்வ தகவல்கள் அல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதனுடன் தொடர்புடைய இன்னொரு நம்பிக்கையும் பரவலாக கூறப்படுகிறது. ரத்ன பண்டாரின் உள்ளறையை திறந்தால் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் என்று பல ஆண்டுகளாக பக்தர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. ஆனால் இதற்கு வரலாற்று அல்லது அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இது ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாக மட்டுமே கருதப்படுகிறது. ஜெகந்நாதர் கோவிலின் வரலாற்றை பார்க்கும்போது பல்வேறு காலங்களில் இந்த ஆலயம் படையெடுப்புகளையும் சந்தித்துள்ளது. வரலாற்று ஆவணங்களின்படி பல அரசியல் மோதல்கள் மற்றும் படையெடுப்புகளின் போது மூலவர்களை பாதுகாப்பதற்காக பூசாரிகள் அவர்களை வேறு இடங்களுக்கு எடுத்துச் சென்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் இறைவனின் வழிபாடு எந்த சூழ்நிலையிலும் தொடர வேண்டும் என்ற பக்தர்களின் உறுதியை நாம் உணர முடிகிறது. பல முறை சவால்களை எதிர்கொண்டாலும் ஜெகந்நாதர் கோவில் தனது ஆன்மீக பாரம்பரியத்தை இன்று வரை பாதுகாத்து வருகிறது. இப்போது தமிழர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் உள்ள வரலாற்று தொடர்பை பார்ப்போம். தமிழகத்திற்கும் கலிங்க நாட்டிற்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக கடல் வணிகம் நடைபெற்றுள்ளது. சோழர்களின் காலத்தில் கிழக்கு கடற்கரை வழியாக வணிகமும் கலாச்சார பரிமாற்றமும் வளர்ச்சி பெற்றிருந்தது என்று வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கிழக்கு கங்கை வம்ச மன்னர் அனந்தவர்மன் சோழகங்க தேவாவின் பெயரில் இடம்பெறும் சோடு என்ற பட்டம் சோழ அரச குடும்பத்துடனான தொடர்பை குறிக்கிறது என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் தமிழகத்திற்கும் ஒடிஷாவிற்கும் இடையே இருந்த வரலாற்று உறவு மேலும் வலுப்பெற்றது. ஜெகந்நாதர் கோவிலை சுற்றி இன்றும் பல பிரபலமான நம்பிக்கைகள் பேசப்படுகின்றன. அவற்றில் ஒன்று, கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கடல் அலையின் சத்தம் மிகவும் குறைவாக கேட்கும் என்பதாகும். இதனை பக்தர்கள் தெய்வீக ஆச்சரியமாக கருதுகின்றனர். சிலர் இதற்கு கட்டிட அமைப்பு மற்றும் ஒளியின் பிரதிபலிப்பு காரணமாக இருக்கலாம் என்று கருதினாலும் இதற்கு உறுதியான அறிவியல் முடிவு இதுவரை இல்லை. அதேபோல் கோவில் கோபுரத்தின் மீது பறவைகள் பறப்பதில்லை என்ற நம்பிக்கையும் பரவலாக உள்ளது. இதற்கும் பல விளக்கங்கள் கூறப்பட்டாலும் எந்த ஒரு விளக்கமும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. இந்த கோவிலின் உச்சியில் பறக்கும் கொடியும் ஒரு தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த கொடி மாற்றப்படும் மரபு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. கொடியை மாற்றும் சேவையில் ஈடுபடுபவர்கள் பாதுகாப்பு உபகரணங்களின்றி மிகுந்த அனுபவத்துடனும் பக்தியுடனும் அந்த பணியை செய்கிறார்கள். இது பக்தர்களிடையே பெரும் மரியாதையுடன் பார்க்கப்படும் ஒரு பாரம்பரியமாகும். ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய செல்வம் தங்கமும் வைரமும் அல்ல. அது இந்த கோவில் உலகிற்கு சொல்லும் ஆன்மீக செய்திதான். இறைவன் வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, மனிதனின் மனதை பார்க்கிறார் என்பதை ஜெகந்நாதர் கோவில் எப்படி நமக்கு கற்றுத்தருகிறது? அந்த ஆழமான தத்துவத்தையும் இந்த பயணத்தின் நிறைவையும் அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். ஒரு கோவிலின் பெருமை அதன் உயரமான கோபுரத்திலோ விலைமதிப்பற்ற நகைகளிலோ மட்டுமில்லை. அந்த கோவில் மனித வாழ்க்கைக்கு என்ன பாடம் கற்றுத்தருகிறது என்பதில்தான் அதன் உண்மையான மகத்துவம் இருக்கிறது. ஜெகந்நாதர் கோவில் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய தத்துவமும் அதுதான். உலகம் முழுவதையும் காக்கும் இறைவன் இங்கு ஏன் முழுமையாக செதுக்கப்படாதது போல தோன்றும் மரத் திருமேனியில் அருள் பாலிக்கிறார்? இதற்கு பல ஆன்மீக விளக்கங்கள் கூறப்படுகின்றன. அவற்றில் ஒன்று, இறைவன் மனிதர்களைப் போல வெளிப்புற அழகால் அளவிடப்படுபவர் அல்ல. அவர் ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் இருக்கும் அன்பையும் பக்தியையும் கருணையையும் தான் பார்க்கிறார். அதனால்தான் ஜெகந்நாதரின் திருமேனி உலகில் வேறு எந்த தெய்வ உருவத்தையும் போல இல்லாமல் மிகவும் தனித்துவமாக அமைந்துள்ளது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த எண்ணத்தை நினைவுபடுத்தும் ஒரு பழமையான தல வரலாறு நம் தமிழ்நாட்டிலும் உள்ளது. காளஹஸ்தி தலத்தில் சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய மூன்றும் வெவ்வேறு முறையில் சிவபெருமானை வழிபட்டன என்று புராணம் கூறுகிறது. அவற்றின் வழிபாட்டு முறை ஒன்று போல் இல்லை, ஆனால் அவற்றின் பக்தி உண்மையானதாக இருந்தது. அந்த உண்மையான பக்தியையே இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதே கருத்தை ஜெகந்நாதர் மரபும் நமக்கு நினைவூட்டுகிறது. இறைவனை அடைவதற்கு மொழி முக்கியமல்ல, இனம் முக்கியமல்ல, செல்வம் முக்கியமல்ல. மனதில் இருக்கும் உண்மையான பக்திதான் முக்கியம். அதனால்தான் ஜெகந்நாதர் உலகத்தின் நாதன் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு மாநிலத்தின் இறைவனாக அல்ல, ஒரு சமுதாயத்தின் இறைவனாக அல்ல, உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் அருள் புரியும் இறைவனாகவே அவர் வணங்கப்படுகிறார். இதுவே ஜெகந்நாதர் வழிபாட்டின் மிகப்பெரிய சிறப்பாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் இன்றும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வழிபாட்டால்
உயிரோட்டத்துடன் திகழ்கிறது. உலகப் புகழ்பெற்ற ரத யாத்திரை தலைமுறை தலைமுறையாக தொடரும் நவகலேபரா, மரியாதையுடன் பாதுகாக்கப்படும் ரத்ன பண்டார், பல நூற்றாண்டுகளாக மாறாமல் தொடரும் கோவில் மரபுகள், இவை அனைத்தும் இந்தியாவின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துக் காட்டுகின்றன. நண்பர்களே, நாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இறைவனிடம் கேட்பது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பிறருக்கு உதவும் கருணையையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுவே எல்லா வழிபாடுகளின் உண்மையான நோக்கம். ஜெகநாதர் கோவில் நமக்கு சொல்லும் செய்தியும் இதுதான். சடங்குகளை விட பக்தி உயர்ந்தது, வெளிப்புற தோற்றத்தை விட தூய மனம் உயர்ந்தது. இறைவனிடம் செல்லும் மிக அருகிலான பாதை உண்மையான அன்பும் நம்பிக்கையும் தான். இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தில் இறுதி வரை என்னுடன் இணைந்திருந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிருங்கள். இது போன்ற இந்தியாவின் பழமையான கோவில்கள், மறைந்திருக்கும் வரலாறுகள், ஆன்மீக தத்துவங்கள் மற்றும் சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமஹ சிவாயா விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே இந்த பயணத்தை இன்னும் சிறப்பாக மாற்றுகிறது. மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய, நம சிவாய.